நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய வெல்கம் டு ஆர்கியம் சேனல். மதராசி படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மதராசி வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து கம்பேக் மூவி அமைஞ்சா இல்லை சொதப்பல் மூவி அமைச்சான்னு தான் தமிழ் சினிமாவே ஒட்டுமொத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து விஜய் வச்சு எடுத்தவங்க வந்து வேறு லெவலில் போயிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நெல்சன், லோகேஷ் கனராஜன், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டேரக்டராக வந்து துப்பாக்கி படத்தில் நம்ம ஃபேமஸான ஏஆர் முருகதாஸ் அப்படி சொல்லி அவெல்லாம் கத்தி இந்த மாதிரி போன்ற ஏகப்பட்ட படங்கள் கொடுத்தாரு. அந்த வகையில் வந்து தர்பார் கொடுத்ததுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் வந்து பெருசாக படம் ஹிட்டு கொடுக்கல. சரி, இந்த படத்தில் ஹிட்டு கொடுத்துருவாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ரிவ்யூவில் பார்த்துருவோம். படத்துக்கு ரன்னிங் டைம் 250 நிமிஷம் கிட்டத்தட்ட வருது. படம் ரன்னிங் டைம் வந்து சிவகார்த்திகேயன், ருக்குமணி வசந்தன், வித்யா ஜமால், பிலிஜு பத்தீன் இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர படங்கள் இருக்காங்க. சினிமாகிராஃபி சுத்தீன் எலாமின் அவருடைய சினிமாகிராஃபி ஒளிப்பதிவில் அந்த படம் முழுக்க வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து முழுக்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பராக எஸ்கே வந்து மிரட்டி எடுத்திருக்காங்க. எஸ்கே வந்து நீங்கள் ரொமான்டிக்கல், காமெடி இந்த மாதிரி ஏகப்பட்ட மூவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து முழுக்க வந்து ஒரு ஆக்ஷன் ஜேர்னலில் வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. அதாவது அமரன் படத்தில் பார்த்ததை காட்டிலும் டபுள் மடங்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது நீங்கள் பார்த்தாலே படத்தில் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சு செகண்ட் ஹாஃபில் இன்டர்வல் கிட்ட பிளாக்ல வந்து கிட்ட லவ் சென்டிமெண்ட்ஸ், கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டச்சான ஸ்க்ரீன் பிளே வச்சு முடிச்சு இன்டர்வலில் முடிச்சிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து இந்த படம் மூலமாக வந்து கன்பேக் ஆனாரா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபுக்கு நடுவில் வந்து இன்டர்வல் வரைக்கும் வந்து சில இடத்துல வந்து கஜினி சீன்ஸும் அப்புறம் நம்ம துப்பாக்கி சீன்ஸும் அவருடைய படத்தில் வந்த பல காட்சிகள் வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகிற மாதிரியே தெரியும். அது படத்தில் வந்து அரசியல் இதெல்லாம் சாதாரண மாதிரி, படத்தில் வர்றதெல்லாம் அதெல்லாம் சாதாரண பண்ணுற மாதிரி தான், அதை தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் அனிருத் எஸ்கே அவருடைய இசை வந்து சொல்லி ஆகணும். அது வந்து கம்பேக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காம்போ வந்து செம்மையாக இருக்கும். ரெமோ, மான் கராத்தே இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து அந்த ஒரு சில ஆல்பம் சாங்ஸ் வந்து போட்ட ஆல்பத்தில் எல்லா ஆல்பமுமே வந்து மாசாக இருக்கும். அவருடைய பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் இந்த படத்தில் வந்து அந்த ஜலபல ஜங் அந்த பாட்டை தவிர வேறு எதுவும் பெருசாக வந்து இல்லை. அந்த பேர் சொல்கிற அளவுக்கு இல்லை. கிட்டத்தட்ட படத்தில் வந்து தேட்டரில் கடைசியாக வந்து இறைச்சல் அதிகமான பார்த்ததில் வந்து கங்குவான் எல்லாருக்கும் தெரியும். ஸ்பீக்கர் சவுண்டு ஏகப்பட்டது இருக்குது, இறைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் தேட்டருக்கு போனவங்கலாம் கதறிட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் இந்த படத்துலையும் சொல்லலாம், அனிருத் வந்து ஏன் இந்த அளவுக்கு கோட்டை விட்டார் அப்படின்றது தான் எனக்கு தெரில. இவர் ஆடியோ லன்ஸ்லேயும் சொல்லியிருப்பார், கல்யாணம் ஆகாமல் இருக்கிறனால தான் அனிருத் நம்மளுக்கு ஹிட்டு பாட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதுவே கல்யாணம் ஆனால் அந்த டென்ஷனில் போயிடுவார், அதனால் நம்மளுக்கு பாட்டு நல்லா இருக்காதுன்னு நினச்சி மேபி அவர் சிவகார்த்திகேயன் தெரியாமல் கல்யாணங்கள்லாம் பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. சரி, அந்த டாபிக் விடுவோம், படத்தை பார்ப்போம். இந்த படத்தில் வந்து நம்ம ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸை தவிர தாண்டியும் நம்ம ஓப்பனாக வந்து ஆடியன்ஸ் வந்து இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டோரி வந்து வயலன்ஸ் தான். முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. சிவகார்த்திகேயனை வந்து இந்த மாதிரி கெட்டப்பில் நீங்கள் பார்த்தே ஆகணும். அதாவது கிட்டத்தட்ட அமரனுக்கு அப்புறம் வந்து ஒரு மாசான ஸ்டைலில் வந்து அதோட அக்ரெசிவான லுக்கில் வந்து நீங்கள் பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்த எஃபர்ட்டை வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் கொடுக்கல. அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன் பிளேல. அதனால படத்தில் வந்து கொஞ்சம் சரிவை தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பக்கபலமாக இருக்கணும் ஸ்க்ரீன் பிளே அண்டு விஷுவல். நம்ம வில்லனுக்குரிய வித்யா ஜமால் அவருடைய வில்லன் சொல்ல முடியாது, ஹீரோ தான். சிவகார்த்திகேயன் கூட அந்தளவுக்கு குஸ் பம்ஸாக கத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பேசிக்கலி ஏஆர் முருகதாஸ், ஜமால் துப்பாக்கி அங்கே வந்து நம்ம இளைய தளபதி விஜய் இருப்பாப்ல. இங்கே வந்து அப்படி கிடையாது. இளைய தளபதியில் குட்டி தளபதினு சொல்லிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் தான் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் வந்து அவரே கிடையாதுப்பா, அவர் சும்மா ஒரு சீன் தான்ப்பா கொடுத்தாரு போனார் துப்பாக்கியை, அதுக்காக நான் தளபதிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அவரே தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளாமல் இருக்காரு சிவகார்த்திகேயன். அந்த ஜேர்னலில் வந்து நீங்கள் பார்த்தனால ஆடியன்ஸ் வந்து விஜய்க்கு, அதாவது சிவகார்த்திகேயன் ரெஸ்பான்ஸுக்கு கூட ஜமால் வில்லனுக்கு தான் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீட் ஆக்ஷன் கேமராவில் வந்து நடக்கிற ஒரு ஃபைட் காட்சிகளை வந்து தியேட்டரில் வந்து குஸ் பம்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் உள்ள இருந்தாலுமே சில இடத்துல வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து சறுக்குனால படம் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வைதவே வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்ப்பேன், நான் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸு, அதை விட்டாலும் நம்மளுக்கு படம் வந்து மிக்சடாக இருந்தாலும் பரவாயில்ல, ரத்தம் தெரிவிக்க காட்சிலாம் ரசித்து பார்ப்பேன்னா இந்த படம் நீங்கள் போய் பாருங்கள். இந்த வாரம் வீக் ஆஃபில் வந்தது. இந்த படத்துக்கு ஆர்கியம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். வைதவே நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய